ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அனி கிரிஷ் vlog. நான் February 28 தான் துபாயிலேருந்து நான் சென்னை வந்திருந்தேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக நான் 4 days லீவ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் ஃப்ரைடே ரிட்டன் ஆகணும், பட் என்னால் ரிட்டன் ஆக முடியல. வார் ஸ்டார்ட் ஆனதுனால ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் 3 times நான் ரீஷெட்யூல் பண்ணேன் ஃப்ளைட். பட் எனக்கு ஃப்ளைட் எவ்ரி வீக் நான் கேன்சல் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியலை, எப்படி போகிறதுன்னு புரியலை. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ரிட்டன் டிக்கெட் நான் புக் பண்ணி வந்ததுனால எந்த சார்ஜஸுமே இல்லாமல் எனக்கு ரீஷெட்யூல் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே எனக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க, பேசாமல் நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து அபுதாபி போகிற மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட் போட்டேன். நான் டெல்லி போய் காலையில் 10 o'clock ரீச் ஆனேன். ரீச் ஆகிட்டு எனக்கு ரிட்டன் அபுதாபி ஃப்ளைட் வந்து ஈவினிங் 3:30. ஸோ நான் டெல்லி ரீச் ஆகிட்டு நான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஆம்பியன்ஸ் மால் போயிட்டு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அங்கே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2 o'clock நான் ஏர்போர்ட் போனேன். ஏர்போர்ட் போயிட்டு 3:30 எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ நான் 3:30 ஃப்ளைட்டுக்காக நான் கேட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது துபாய் ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல்டு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அபுதாபி ஃப்ளைட் எப்படி இருக்குமோ தெரியல. பட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி, நான் அபுதாபி ஃப்ளைட் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் டைமிங்க்கு நான் இங்கே அபுதாபி வந்து சேர்ந்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது வந்ததுக்கப்புறம். தேங்க்